என் தங்கமே, இன்று உன் அப்பன் இந்த கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று ஒருமுறை நீ செவிகொடுத்து கேட்க வேண்டும். ஏனென்றால் உன் வீட்டை ஒருவன் சுற்றி சுற்றி வந்து பார்த்து கொண்டிருக்கின்றான். இவன் பார்த்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்னவென்று நான் தெரிந்து கொண்ட பிறகு அதனை உனக்கு என்னவென்று சொல்லிவிட நான் வந்துவிட்டேன். அசம்பாவிதத்தை நடத்துவதற்காகவே ஒருவர் உன் வீட்டை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார் என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உன்னோடு என்றும் உனக்கு துணையிருக்கும் இந்த நாள் முதல் நான் உன்னை எப்பொழுதும் சரியான நிலையில் சரியான புரிதலோடு கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறேன் என்றுதான் அர்த்தம். ஏனென்றால் ஒவ்வொரு விஷயங்களும் சரியான ஒரு நிலையை அடையும் பொழுதுதான் உனக்கு பல புரிதல்கள் கிடைக்கும். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு நிச்சயமாக புரிய வரும். இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது வந்து விட்டது. இந்த கருப்பன் உனக்கு நிலைத்த தன்மையோடு சரியான புரிதலோடு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வைக்கும் மனப்பக்குவத்தோடு உன்னை கொண்டு வந்து சேர்க்க நான் நினைக்கின்றேன். இனி என்ன நடந்தாலும் நான் இருப்பேன் என்ற எண்ணம் உனக்குள் வேண்டும். இனி என்ன நடந்தாலும் கருப்பன் இருக்கிறேன் என்ற ஒரு புரிதல் உனக்குள் வேண்டும். உன்னை சுற்றி வந்து நான் உனக்கென தருகின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் நிச்சயமாக நீ உணர்ந்து விட்டால் அது போதும். தேவையில்லாமல் எதையும் நான் உனக்கு சொல்லிவிடுவதில்லை. தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தி விடுவதில்லை. உன்னோடு நான் உடனிருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தேடி வரும் இந்த கருப்பன் உனக்கு சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பனின் அன்பிருக்க, கருப்பனின் துணையிருக்க, உன்னை தேடி வருகின்ற தீமைகள் என்னவாக இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் நாம் ஒன்றுமில்லாததாக மாற்றி விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவை எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாத நிலைத்த தன்மையோடு நான் மாற்றி விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பனை தேடி வருகின்ற எந்த நேரமும் இனி உன்னோடு நான் உனக்கு உறுதுணையாக எடுத்து சொல்லும் விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த மாற்றத்தையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. பல நேரங்கள் இந்த வாழ்க்கை இனி உனக்கென கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டிருந்தால் இனி நடப்பது எல்லாமும் உன்னை தேடி வந்து உன்னை உண்மைப்படுத்துவதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்வாய். நம்மை சுற்றி சுற்றி வந்திருப்பதும் நம்மை தேடி வருவதும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உனக்கு எதையுமே நடத்திவிட துணிந்திருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நான் எதையுமே உணர்த்துகிற இந்த நேரத்தை நீ புரிந்து கொண்டால், உனக்கென நான் உருவாக்குகின்ற இந்த காலத்தை நிச்சயமாக நீ புரிந்து கொண்டால், இவை அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக உன் வாழ்க்கைக்கென மீட்டு கொண்டு வருவாய் என்பதனை புரிந்து கொள். கருப்பன் சொல்லித்தரும் விஷயங்கள் இனி உனக்கே என்று மாறட்டும். இந்த கருப்பன் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் இனிமேலும் எந்த ஒரு புரிதலையும் நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களும் உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னை நல்லபடியாக இந்த வாழ்க்கை எப்பொழுதும் சரியான இடத்தில் கொண்டு நிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நம்மையே தேடி வந்து நம் வீட்டையே சுற்றி சுற்றி வந்து நமக்கு கெடுதல் செய்ய இவர்கள் நினைப்பதற்கு என்ன காரணம்?
நமக்கு கெடுதல் செய்ய இவர்கள் வருவதற்கு என்ன காரணம்? இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாம் இருந்து நமக்குரிய நாட்களை எப்பொழுதுமே நாம் சரியாக உணர்ந்து விட்டோமானால் இந்த கருப்பன் நான் உன்னோடு இருக்கும் இந்த நாட்களை நிச்சயமாக நீயும் உணர்ந்து கொள்வாய். உன் வீட்டை தேடி வருகின்றவர்களையும் நிச்சயமாக நீ விரட்டி விடுவாய். உன்னையே எப்பொழுதும் கதியென்று நம்பி இருக்கிறேனே கருப்பா, நீ இது போன்ற செய்திகளை எல்லாமும் சொல்லி என்னை பயமுறுத்தலாமா என்று என் குழந்தை கேட்பதை என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகிறது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் தெளிவாக உணரும்போது, உன்னை தொடரும் இந்த மாற்றங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது, உனக்கு நடப்பது என்னவென்று நீ புரிந்து கொண்டால், உனக்கு நடப்பது என்னவென்று நீ தெரிந்து கொண்டால், அதை எல்லாமும் நீ எப்பொழுதும் போல பெருமகிழ்ச்சியோடு உணர்வதும் பெருமகிழ்ச்சியோடு தெரிந்து கொள்வதும் எந்த நாளிலும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த நாளிலும் உன்னை தொடர்ந்து வந்து இந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, எதையோ பார்த்து எதையோ சந்தித்து நாம் எப்பொழுதும் ஏதாவது ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறோம் என்றால், அந்த குழப்பத்தை தீர்த்து கொடுக்கும் ஒரு விஷயம் நம்மை தொடர்ந்து வரும் பொழுது, அதனை தெய்வம் நமக்கு சொல்கிறது என்றால், அதனை நாம் என்னவென்று புரிந்து கொண்டு அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். அந்த விஷயத்திலிருந்து நம் வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பனே, உன்னை சுற்றி இருந்து இதையெல்லாமும் நடத்துவதற்குரிய ஒவ்வொரு முயற்சிகளையும் சரியாக செய்யும் பொழுது நீ எல்லாவற்றையும் மனதார உணர்ந்து கொண்டால் அது போதும். எல்லா விஷயங்களையும் நீ மனதார தெரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் என்னவாக உன் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது என்பதனை நான் அறிவேன். இந்த கருப்பன் நான் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கென கிடைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நேரம் அத்தனையையும் நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை கலங்காதே, எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை நீ பதறாதே. உன்னோடு இந்த கருப்பன் நான் இருக்கும் இந்த நேரம் அத்தனை விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து நடந்து கொள்வாய். ஒவ்வொன்றிலும் உனக்கு தேவையானது என்னவென்று இனி வரும் நாட்கள் நிச்சயமாக உன் கண் முன்னாலேயே உனக்கு நிகழ்த்தியும் கொடுத்துவிடும். உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள், உன்னை தேடி வருகின்ற இந்த மாற்றங்கள், இப்படி உன்னை சுற்றி வருகின்ற தீமைகள் என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? கருப்பன் உடன் இருக்கும் பொழுது உனக்கு எந்த நாளிலும் நான் உன்னோடு என்றும் உனக்கு துணை வருவதை நீ புரிந்து கொண்டால், உன் வீட்டை சுற்றி எத்தனை அசம்பாவிதத்தை யார் நடத்த நினைத்தாலும் அதை ஒன்றுமில்லாததாக நான் மாற்றி விடுவேன். அதை ஒன்றுமில்லாததாக நான் மாற்றி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நாளிலும் இனி என்னவானது என்று எல்லாமும் என் பிள்ளை நினைத்து கலங்காதே. கருப்பன் சொல்ல சொல்ல உனக்கு எல்லாமுமே சரியாகவே நான் நடத்தி தருவேன். அதுபோல உன்னை ஆட்டி படைக்கும் பல தீமைகளுக்கும் நான் முற்றுப்புள்ளியை வைத்து விடுவேன் என்பதனை மறந்து விடாதே. முன்னின்று எதையும் நான் சொல்லிவிட வேண்டும், முன்னின்று எதையும் நான் நடத்தி கொடுக்க வேண்டும். உன்னுடைய தேவைகளை எல்லாமும் புரிந்து தெரிந்து உனக்கு எல்லாவற்றையும் நான் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அல்லவா? உன்னிடத்தில் நான் இருப்பதும் எப்பொழுதும் உன்னை அன்போடு தொடர்வதும் இது வாழ்க்கை முழுமைக்குமானது. இது ஒரு தற்காலிகமான விஷயம் அல்ல, இது ஒரு நிரந்தரமான விஷயம். இதனை என்னவென்று என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால், இந்த கருப்பன் உன்னோடு வருவதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். இந்த கருப்பன் நான் உன்னோடு இருப்பதை எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வாய்.
நான் இருப்பது இனி என்னவென்றும் ஏதுவென்றும் அப்பன் உன்னிடத்தில் நடத்துகின்ற இந்த விஷயங்களினால் நீ உணர்ந்து கொள்வாய். தீமைகள் உன்னை விட்டு விலகுவது கண்கூடாக தெரியும். அது எப்படி தெரியும் தெரியுமா? உன்னை ஆட்டி படைத்த இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் தானாகவே உன்னை விட்டு விலகி நிற்பார்கள். தானாகவே உன்னை விட்டு தள்ளி நிற்க இவர்கள் கற்றுக்கொள்வார்கள். இப்படிப்பட்ட விஷயங்களினாலும் இப்படிப்பட்ட சோதனைகளினாலும் இனி உன்னை தேடி வருவதை நீ என்னவென்று புரிந்து கொண்டால், உன்னை தேடி வருவதை என்னவென்று நீ தெரிந்து கொண்டால், உன் முன்னால் இந்த தீமைகள் எல்லாமும் விலகிச் செல்வதை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் அல்லவா? என் குழந்தையை, கருப்பன் சொல்ல சொல்ல, அப்பா நீ மீண்டும் மீண்டும் சொன்னதையே தானே சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்று கூட உனக்குள் தோன்றலாம். ஆனால் வாழ்க்கை சில உண்மைகளை நமக்கு தெரியாமல் நம் முன்னால் மறைத்து வைத்திருக்கும். நமக்கு சொல்லாமல் நம் முன்னாலேயே அதை மறைத்து வைத்திருக்கும். அப்படி மறைத்து வைத்திருக்கின்ற இந்த நேரத்தை நீ உன்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு சரியாக எதிர்கொள்ள வேண்டும். அப்பன் நான் இருப்பதும் இனி உன்னோடு நான் வருவதும் என்னவென்று முழுக்க முழுக்க நீ புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. சந்தோஷம் என்ற ஒன்று நீ எப்பொழுதுமே உணரக்கூடிய காலம். ஏனென்றால் இனி உனக்கு நடப்பதில் எல்லாமும் உன்னுடைய அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதுமே முழுமையாக தொடர்ந்தால் அது போதும். வேறெதுவுமே இங்கு பெரிதாக தோன்றுவதில்லை. வேறு எந்த விஷயங்களுமே இங்கு பெரிதாக இருக்கப் போவதில்லை. உன்னை தேடி வரும் நாட்களை நீ உணர வேண்டும் அல்லவா? உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் அத்தனையையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஏனென்றால் நான் உன் தந்தை. ஒரு தகப்பனாக என் பிள்ளைக்கு நான் என்னவெல்லாமும் கொடுக்க வேண்டுமோ அதை எல்லாமும் சரியாகவே கொடுக்கிறேன். உன் வீட்டை சுற்றி வந்து அசம்பாவிதத்தை ஒருவர் நடத்த நினைக்கிறார் என்றால் அது ஒன்றும் சாதாரணமான காரியம் அல்ல. தெய்வம் அது தவறான காரியமாக இருந்தால் ஒருபோதும் அதற்கு சம்மதித்திருக்கிறார். ஆனால் இந்த நபர் உன் வாழ்க்கையில் நுழைந்து செய்யக்கூடிய அந்த காரியம், அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த அசம்பாவிதம் முழுக்க முழுக்க உன் துரோகிக்கானது, நல்லது உனக்கானது. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை நாம் ஒருபோதும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. உன்னுடைய துரோகியையும் எதிரியையும் வீழ்த்திவிட இவர்கள் செய்ய நினைக்கின்ற இந்த விஷயத்தை நாம் எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளிலுமே இதனை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உன்னை தேடி வந்த எல்லாவற்றையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. என்னதான் நடந்தது என்றாலும் நான் இருப்பதனால் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் இனி ஒவ்வொன்றாக உன் பின்னாலேயே தெரிய வந்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ளும் காலகட்டம். எந்த நிலையிலும் உன்னை நான் வீழ்த்திவிட மாட்டேன் என்று நீ மற்றவர்களை பார்த்து நினைக்கின்ற நேரம் உன்னை இவர்கள் ஏமாளியாக மாற்றிவிடுகிறார்கள். கருப்பன் சொன்னது போல இனியாவது புரிந்து கொள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ தைரியமாக இருக்க வேண்டும் என்பதனை, எந்த ஒரு சூழ்நிலையிலும் தைரியமான மனநிலையோடு இருக்க வேண்டும் என்பதனை கருப்பன் இருக்கின்ற நேரங்களை எல்லாமும் புரிந்து கொண்டு மனநிறைவோடு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே. நல்ல புரிதலோடும் நல்ல தீர்வோடும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு சரியான பதிலடியை கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை வேண்டி நிற்கும் விஷயங்கள் எல்லாமும் உன் கண் முன்னாலேயே நடக்கும். அப்படிப்பட்ட ஒருவர்தான் உன் வீட்டை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார். இவரால்
ஒரு நொடி பொழுதும் உனக்கு கஷ்டங்கள் வராது. இவரால் ஒரு நொடி பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை சோதனைகள் வந்து தீண்டாது. அப்படி இருக்கும் பொழுது இவை எல்லாவற்றையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்து விட்டோமானால் இன்று உன் வீட்டை தேடி வருகின்றவர்களுடைய பெயரை உன்னால் கண்டுபிடித்து விட முடியும். அப்பன் முருகனை பற்றித்தான் நான் உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன். கந்தனை பற்றித்தான் உன்னிடத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எல்லா நிலையும் இதுதான் உன் வாழ்க்கையில் கடைசி நிமிடம் என்று சொல்லி நான் உன்னை புரிய வைக்கும் இந்த நேரம் இனி முழுமையானதாக உன்னை வந்து சேரும்போது உன் வீட்டை தேடி வருகின்றவர்கள் யார் என்பதனையும் நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். என் குழந்தை, உன்னை தேடி தேடி வரக்கூடிய நேரமும் காலமும் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தாமல் போகாது. எந்த நிலையிலும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் காயங்களை கொடுக்காமல் போகாது. கருப்பன் இருக்க இனி எதற்குமே என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். இந்த கருப்பன் நான் இருக்க எதற்குமே என் பிள்ளை நீ தயங்க வேண்டாம். இனி என்ன நடந்தாலும் சரி, உன் வீட்டை சுற்றி வரக்கூடியவர்களை நாம் நிச்சயமாக மறித்து அவர்களுக்கு நல்லதொரு வரவேற்பை கொடுக்க வேண்டும். அதுபோலத்தான் கருப்பன் சொன்னது போல இன்று உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர் உன்னை தேடி வந்து உன் வீட்டில் நல்ல காரியங்களை செய்தும் தீயவர்களுக்கு மிகப்பெரிய தீமைகளை செய்யவும் வருகின்றவர் கந்த பெருமான் அல்லவா? செவ்வாய்க்கிழமை என்பதனால் இந்த நாளில் இவர் உனக்கு செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக இனி உனக்கே என்று நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கே என்று நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்க, இந்த கருப்பன் நான் இருக்க, இனி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உன்னிப்பாக கவனித்து பார். உன் வீட்டில் நடப்பதாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வருவதை நிச்சயமாக நீ கண்டுகொள்வாய். கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்களில் உன் வாழ்க்கை மாறுவதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உன் வீட்டை வந்து எட்டி பார்க்கும் மனநிலையில் இந்த மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக எல்லாமுமே கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் தானே. எல்லாவற்றையும் நாம் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் தானே. ஒன்றன் பின் ஒன்றாக இதையெல்லாமும் தெரிந்து புரிந்து நாம் சரியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் உணர்ந்து வாழ வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. கருப்பன் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மாற்றங்களும் உன்னை தேடி வரும் என்பதனை புரிந்து கொள். உன்னை தேடி வரும் என்பதனை தெரிந்து கொள். உன்னை சூழ்ந்து நின்று உன்னை ஆச்சரியத்தால் அது நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். கருப்பன் சொன்னது போல இன்று இந்த செவ்வாய்க்கிழமையில் கந்தன் உன் இல்லத்திற்கு வரப்போவது உறுதி. உன்னை ஆட்டி படைக்கும் தீமைகளிலிருந்து உன்னை காப்பாற்றப் போவதும் உறுதி. இல்லை என்று யாராலும் மறுத்துவிட முடியாது. நடந்து முடிந்ததை எல்லாமும் நினைத்து இனி எப்பொழுதும் நீ பெருமகிழ்ச்சியோடு இரு. ஏனென்றால் நடந்தது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடக்கும் எல்லா விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். எவ்வளவுதான் நம்மை சுற்றி சுற்றி நமக்கு வேதனைகளையும் சோதனைகளும் இவர்கள் தந்திருந்தாலும் அத்தனையிலும் இருந்தும் நாம் மீண்டு வருவதை நீ நிச்சயமாக கண்டுபிடித்து விடுவாய். அத்தனை விஷயங்களிலிருந்தும் நீ கடந்து வருவதை நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய். கருப்பன் இருக்க இனி கலக்கம் வேண்டாம். இந்த கருப்பன் இருக்க இனி தயக்கம் வேண்டாம். அப்பன் சொல்லித்தரும் விஷயங்களினால் இனி எப்பொழுதும் உனக்கு வெற்றியும் கிடைக்கும் என்பதனையும் உன் மனதிற்குள் ஆழமாக நீ பதிய வைத்துக்கொள். எது நடந்தாலும் இனி நான் வரும் இந்த நேரங்களை நீ முழுக்க முழுக்க மிகச்சரியாக பெற்று கொண்டால் அதுவே போதும். இனி எவ்வளவுதான் நாம் நினைத்தாலும் நாம் நினைத்த உயரத்தை நம்மால் எட்ட முடியவில்லை என்றாலும் நமக்கே என்று கருப்பன் இருக்கிறார் என்ற ஒரு நல்ல செய்தியை நீ தெரிந்து கொண்டதே
இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்ததல்லவா? இந்த வாழ்க்கையில் தெய்வம் உனக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய சந்தோஷம் அல்லவா? இதனை எல்லாமும் நீ தெரிந்து புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் நீ நன்மதிப்போடு இருந்து வாழ்ந்து கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. வாழ்க்கை இனி என்று உனக்கு நீ விரும்பியதை விட சிறப்பானவற்றை கொடுக்கட்டும். உன் வீட்டிற்குள் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.